ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே. உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன், வீட்டில் செய்து பாருங்கள். என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீட்டில் மகாலட்சுமியோடைய அருள்கடாட்சியம் கிடைக்கணும். எல்லாருக்கும் அதான் தேவை இல்லையா? அப்போ அவங்க அக்காவை நம்ம விரட்டணும். அவங்க அக்காவை முன்னாடி டேஷ் தேவி அவங்கள நம்ம விரட்டணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த வாசலில் நல்ல எலுமிச்சம்பழம், புளிப்புத்தன்மை பிடிக்கும் அவங்களுக்கு, அதனால் நல்லா எலுமிச்சம்பழம் புளிப்பும் காரமும் டேஷ் தேவிக்கு நல்லா பிடிக்கும். அதனால் அந்த டேஷை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்சக்கூடிய இந்த பொருளை நம்ம வாசல்லையே வச்சிட்டோன்னா மகாலட்சுமியோட அக்கா என்ன பண்ணுவாங்க, இதை சாப்பிட்டுட்டு நம்ம உள்ளே வர மாட்டாங்க. அவங்க உள்ளே வரல அப்படின்னாவே நம்ம வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சியும் அதிகமாக நிறைஞ்சிருக்கும். வீட்டில் செல்வம் கூடும், பணவரவு அதிகமாக இருக்கும், சந்தோஷம் நிலைச்சிருக்கும் இல்லையா? அதுக்காக இதை எப்படி பண்ணோன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. தென் ஒற்றைப்படையில் பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாயை விட பச்சை மிளகாய் தான் எனக்கு அதிக பலன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பச்சை மிளகாயை கோத்துக்கோங்க. தென் முடிச்சு போட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு ஒரு ஆணியில் வாசப்படியில் தொங்க விட்டுருங்க. அப்போனா நமக்கு உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள வாசல்லையே தடுத்துடலாம். யார் வரணும்? மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும். நமக்கு வீடு செல்வ செழிப்பாக இருக்கணும். அதுக்காக இவங்கள வாசல்லையே விரட்டுறதுக்காக தான் நம்ம இதை கட்டுறோம். வீட்டில் கட்டி பாருங்கள். இது கட்டுறதுக்கு ஏற்ற நாள் அப்படின்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் செய்யலாம். இதை அதாவது வெள்ளி செவ்வாய் போக ஞாயிற்றுக்கிழமையில் வேண்டாம், புதன்கிழமை சனிக்கிழமை அதை செய்யலாம். அந்த மாதிரி செய்யும்போது நம்ம வீடு ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள். ஓகே, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.